வரைந்து வரைந்து பெருமான் சொல்றார், இளமை அடைந்திடவும் விரைந்த தூள் சிறைந்து சிறைந்து உளுத்து போனவங்க சொல்றாங்க. பெருமான் உளுத்து போச்சுன்றவங்க கூட இறைவன் கிட்ட இப்போ நீ வந்து இறைவன் கிட்ட சரணடைஞ்சு பக்தி செஞ்சா எல்லாம் பண்ணலாங்கிறாங்க. வரைந்து வரைந்து எல்லாம் வல்லதிட்டம் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம். கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை கருவினோ கண்டு எப்படி பண்ணணும்? ஈடு கட்டி வரணும்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் வயசாற வரைக்கும் நல்ல ஜாலியா குடும்பம் சந்தோஷம் அப்படி இப்படின்னு இருந்துட்டு இப்ப வந்து தளர்ந்து போச்சு, நராதீர மூக்கு வந்துருச்சேன்னு சொல்றோம்ல. ஈடு கட்டி வாங்க, அதுக்கு ஈடு கட்டி காம்பன்சேட் பண்ணி வரணும். எப்படி வரணும்னா கரைந்து கரைந்து கரைந்துன்னா அழகு இல்ல, உளம் உருகணும். தெய்வ பக்தியில உளம் உருகி கண்களில் நீர் பெருகணுமா. ஞானசரி முதல் பாடல்ல பெருமான் சொல்றதே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நனிதியே ஞானநட தரத்தை என்னுரிமை நாயகனேன்னு இறைவனை ஏந்தி கொண்டாடினா மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்த்திடலாம் கண்டீர்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாடலையும் அதான் சொல்றாங்க. திரைந்து திரைந்து உளுத்து போனவனும் நீ வந்தினா கரைந்து கரைந்து மனமுருக கண்களின் நீர் பெருக கருணை நட கடவுளை கருவினோ கணித்த மனசாலையும் நினைக்கணும், தவமும் பண்ணணும், எல்லாம் பண்ணினா மரணத்தை ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க. சரி, இப்படி மரணத்தை ஜெயிக்கலாம் எல்லாம் சொல்றாங்கல்ல. இந்த பிறவியிலேயே மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிடணும்னு பெருமான் வலியுறுத்துறாரு. ஏன் வலியுறுத்துறாரு? ஏன் இந்த பிறவியிலேயே அடைஞ்சிடணும்னு முக்கியமா சொல்றாங்க? பெருமான் சொல்றாங்க, நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியே நாய் உடம்பை உயர்த்தான் வையன் மடித்திடுவேன் மடித்தால் பின்னர் உலகத்தே வயத்தால் எந்த உடம்புருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் என் பரம்பொருளேன்னு சொல்றாரு. இந்த பிறவியிலேயே அடையணும்னு ஏன் சொல்றாங்கன்னா, இறந்து போனா அடுத்த பிறவி என்ன பிறவியா நமக்கு வாய்ப்புன்னு நமக்கு தெரியாது. பண்ண பாவங்கள் சொன்னோம் இல்லையா, மனதால் செய்யற பாவம், வாக்கால் செய்யற பாவம், தேகத்தால் காயத்தால் செய்யற பாவம் சொல்லலாம். மனசால பாவம் பண்ணினா சண்டாள பிறவி கிடைக்குமா. வாக்கால பாவம் பண்ணோம்னா மிருகங்களா பிறப்போமா. தேகத்தால பாவம் பண்ணினோம்னா மரம் செடி கொடியா பிறப்போமா. மரமா பிறந்து அது பாட்டுக்கு பறந்து எத்தனை வருஷம் அப்படியே கிடக்கும். இந்த பாவங்கள்லாம் பண்ணா இந்த மாதிரி நம்ம என்ன மூட்டை கட்டி வச்சிருக்கோம் நமக்கு தெரியாது. நம்மளோட லிஸ்ட் என்ன நம்ம கையில கிடையாது. என்ன பண்ணணும் நமக்கே தெரியாது. நம்ம மூட்டை என்னன்னு தெரியாது. கஷ்டம் வரும்போதுதான் ஏதோ பாவம் பண்ணிருக்கோம் அனுபவிக்கிறோம்னு தெரியும். இப்ப சொல்றாங்க அடுத்த பிறவி என்னவா வரும்னு தெரியாது. அதனால இந்த பிறவியிலேயே அடைஞ்சிடும். கிடைத்தற்கரையும் மனித தேகம் மனித பிறவி எடுத்து வச்சிருக்கு. இந்த தேகத்திலேயே அடைஞ்சிடும். மரணமில்லா பெருவாழ்வு இந்த தேகத்திலேயே அடைஞ்சிடுன்னு பெருமான் சொல்றாங்க. இப்படியே சொல்லிட்டே போகும்போது பெருமானே இப்படி சொல்றாரு, இந்த உடம்ப சுமக்கிறேன், இந்த உடம்பை ஏன் சுமக்கிறேன்னு சொல்ல, செத்துடுவேன், செத்த அடுத்த பிறவி என்ன வருமோ தெரியல, அதனால சுமக்கிறேன்னு பெருமான் சொல்றாராம். அப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோம், வள்ளல் பெருமானே அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப என்ன பண்ணணும்? பெருமான் இன்னும் சொல்றாங்க, இன்னும் காலம் தாழ்த்தாதீங்க, சீக்கிரம் வாங்க, மற்றறிவும் என சிறிது தாழ்த்திருப்பீரானால் அப்புறம் பாத்துக்கலாம்பா, என்னவோ சொல்றாங்க செய்யறாங்க, இப்ப காலம் எப்படி ஓடுதோ அப்படியே ஓடட்டும்பா, நம்ம பாத்துக்கலாம்பா அப்படின்னு இருந்தோம்னா என்ன ஆகும்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. மற்றறிவோம் என சிறிது தாழ்த்திருப்பீரானால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நம்மால் தடுக்க முடியாது. சமரக சங்க தவறல்லால் அதனை எட்டி நின்று தடுப்பவர்கள் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் என் மொழி கொண்டுலகில் பற்றிய பற்றனைத்தையும் பற்றரவிட்டருளம் பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. கொஞ்சம் தாழ்ந்து கொஞ்சம் இன்னும் காலம் போகட்டும்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணினா இன்னும் கொஞ்சம் பற்றறிவோம் என சிறிது தாழ்த்திருப்பீரானா, கொஞ்சம் காலம் தாழ்த்திக்கிட்டே வந்தோம்னா மரணம் சட்டுன்னு வந்துருமா. எப்ப வரும்னு தெரியாதா. கேள்விப்படுறோம்ல, நல்லாதான்ப்பா இருந்தான், திடீர்னு அப்படி ஆயிடுச்சுப்பா, ஆட்டக்காரங்கிறாங்கப்பா, என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா. மரணம் எனும் பெரும்பாவி
கற்று வந்துடுமே, தடுக்க முடியாது. யாரால தடுக்க முடியும்? சன்மார்க்க சங்கத்தவர்களால் அதை தடுக்க முடியும்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. சாகாதவனே சன்மார்க்கம் இல்லையா? சன்மார்க்கத்துக்கு வந்து பெருமான் சொல்றதெல்லாம் பார்த்தா பெருமான் சொல்றாங்க, எட்டி நின்று தடுக்க வல்ல எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டி சன்மார்க்க சமரச சங்கத்தவர்கள் அல்லால் யாராலையும் அதை தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். பெருமான் நெஞ்சறி உறுத்தல்ல இந்த மரணம் எப்படி வருதுங்கிறத பெருமான் சொல்லாத விஷயமே கிடையாதுங்க. நெஞ்சறி உறுத்தல சொல்றாரு, நெஞ்சத்துக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. பெருமானோட நெஞ்சம்லாம் நாமதான். நாழிகை முன் நின்றார் இருந்தார் நிலை குழிய வீழ்ந்து உயிர்தான் சென்றார் என கேட்டும் தேர்ந்தலையே. மனசே உனக்கு பயம் வரல? சேர மாட்டியா நீ? நின்னாரு, இருந்தாரு, நிலைக்குலைய விழுந்தாரு, செத்துட்டாருன்னு கேட்டா உனக்கு பயம் வரலையா? உண்டார், படுத்தார், உறங்கினார், பேருறக்கம் கொண்டார் என கேட்டும் கூத்திலையே. இருந்தாருப்பா, சாப்பிட்டாருப்பா, கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு போனாருப்பா. போனவர் தூங்கினவர் பேருறக்கம் கொண்டார். பேருறக்கம் மரணம், எதுக்கவே முடியாத உறக்கம் மரணம். பெருமான் சொல்றார், இந்த மாதிரிலாம் நீ கேள்விப்படலையா? நெஞ்சத்தை பார்த்து சொல்றாரு. அவர் நெஞ்சம்லாம் நம்பலாம். நமக்கு சொல்றாரு, நமக்கு பூசல அவருக்கு பயம் வரல, செத்துருவோமே திடீர்னு பயம் வரல, உடம்ப பார்த்துக்கோ, தேகத்தை பொன் போல் பாதுகாக்க வேண்டும்னு சொல்றாங்க வள்ளல் பெருமான். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, ஊர்ந்தார் தெருவில் உலா போந்தார் வானுலகம் சேர்ந்தார் என கேட்டும் தேர்நிலையே. வாக்கிங் போயிட்டு வரேன்னு போனாருப்பா, உலா போனார். முதல்ல உலாவை போயிட்டு வரையான்னு கிண்டலா சொல்லுவோம்ல, உலா போனா வானுலகம் சேர்ந்தார். அதே வானுலகத்துக்கே வாக்கிங் போயிட்டாராம், வானுலகம் சேர்ந்தார். இந்த மாதிரி கிண்டலாலாம் பெருமான் நிறைய எழுதுவாங்க. ஊர்ந்தார் தெருவிலே உலா போந்தார் வானுலகம் சேர்ந்தார் என கேட்டும் தேர்ந்தலையே. மரணம் அப்படி வருமா? திடீர்னு வருமா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 25 வயசு பையன், 30 வயசு பையன் எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. கேள்விப்பட்டதில்ல. அவ்வளவு சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது. என்னென்னவோ வருது, பக்கவாதங்கிறாங்க, பேராலிசிஸ்ங்கிறாங்க, என்னென்னவோ வருதுங்கிறாங்க. இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. சன்மார்க்கத்துல வந்து பெருமான் சொல்ற விஷயங்களை கடைபிடித்தால் மரணத்தையே வெல்லலாம்னு பெருமான் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்படி இன்னொரு விஷயம் இங்க முக்கியமானது. பெருமான் ஏன் உரைத்தார்? இரக்கத்தால் எடுத்துரைத்தார்னு சொல்லும் போது பெருமானோட இரக்கம், பெண்கள் சம்பந்தப்பட்ட இரக்கம் ஒரு விஷயம் சொல்லியே ஆகும். பெருமான் என்ன சொல்றாங்க, யாராவது இறந்துட்டா என்னென்னவோ சடங்கு சம்பிரதாயம் என்னென்னவோ பண்றாங்க. ஒரு சமயம் ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவர்கள், எனக்கு அது சொல்லத்துல, ஒரு கம்யூனிட்டி ஒரு மாதிரி பண்றாங்க. 10 நாள் 16 நாள் என்னென்னமோ வச்சு நிறைய செலவு. இந்த செலவெல்லாம் பண்ணாதீங்க, இந்த செலவெல்லாம் குறைச்சு அந்த விரயம் பண்ணுங்க, அந்த ஆன்மாவுக்கு போய் அது சேருங்கிறாங்க பெருமாள். சரி, அப்படி இறந்துட்டாங்கன்னா என்னென்னவோ பண்றீங்க இல்லையா? பெண்களுக்கு அவங்கள அப்படியே விட்டுடுங்க, தாலி வாங்குதல் வேண்டாங்கிறார். ஒரு தாலி வாங்குதல் வேண்டாம். 3 வார்த்தையில எப்பேற்பட்ட ஒரு புரட்சியை பெருமான் அந்த காலத்துல பண்ணியிருக்காரு பாருங்க. என்னென்ன கொடுமைகள் பண்றாங்க. கணவன் இறந்துட்டா பெண்ண அவள் என்னென்னமோ கொடுமை பண்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், சொல்ல வேண்டாம். அந்த காலம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஆனா பெருமான் அவளை அப்படியே விட்டுட்டீங்கன்னா, அவ அந்த கோலத்திலேயே இருந்தான்னா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அவளோட கோலத்தை மாத்தினா அவளை அவசரணும், அவ எதிரில வரக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க இல்லையா? இந்த காலத்திலயும் அது இருக்கு, கண்கூடா பாக்குறோம். சன்மார்க்கத்தில் பெருமான் சொல்படி கேட்டு நடப்பவர்கள் அத மாதிரி அப்படியே இருக்காங்க. கணவன் இறந்துட்டா கூட அது மாதிரியே இருக்காங்க. இது வந்து ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் சொல்றதுல பெருமான் பெண்களுக்காக சிறப்பா இரக்கத்தோட எடுத்து சொன்ன விஷயம் இந்த விஷயம். இன்னொன்னு சொல்றாரு, அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடு, யோகம் சொல்லிக் கொடு, ஞானம் சொல்லிக் கொடு, எல்லாம் சொல்லிக் கொடுத்தினா உன்னுடைய குறுகிய காலத்தில் அவங்க உன்னோட ஒத்து இருப்பாங்கன்னு சொல்றாங்க. பெண்கள் பாதிக்கு பாதி இருக்காங்க. பெண்களுக்கும் சரிபாதி பெருமான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடு, அவங்களுக்கும் சொல்லிக் கொடு. பேதம் பார்க்காத, அபேதம் பார்க்காமல் அபேதமா எல்லாத்தையும் பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. பெண்கள் விஷயத்துல பெருமானுடைய இரக்கம் கருணை அப்படிப்பட்டது. இப்போ வந்து இவ்வளோ சொல்றோம், இவ்வளோ கேட்கிறோம். இந்த மயான வைராக்கியம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன பண்ணாங்க, யாராவது இறந்துட்டா பெண்கள்லாம் அவ்வளவு போறது இல்லை. இந்த காலத்துல ஒருத்தர் 2 பேர் போற, ஆண்கள்லாம் இடுகாட்டு சுடுகாட்டு வரைக்கும் கூட போவாங்க. இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் பார்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் தோணும். ஐயோ, நம்ம இனிமே ஒழுங்கா இருக்கணும்பா, நல்லா உடம்ப பார்த்துக்கணும், ஒழுங்கா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஒழுங்கா ஆதாரம் சாப்பிடணும், மருந்து மாத்திரை அந்த பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். அதுக்கு பேர் மயான வைராக்கியம்னு சொல்றாங்க.
அந்த மயான வைராக்கியம் என்ன ஆகும், அங்கிருந்து வருவாங்க, குளிச்சுட்டு கழிச்சுட்டு வருவாங்க, வந்து வாசப்படியில வந்த உடனே என்ன ஆகும், உள்ள நுழைவாங்க பாருங்க. இந்த வைராக்கியம்னா எங்க போச்சுன்னே தெரியாது, அங்கேயே சம்பந்தி சண்டை பங்காளி சண்டை ஆரம்பிச்சிடும். அந்த வைராக்கியம் அவ்வளவுதான். நம்மளோட வைராக்கியம் உறுதியா இருக்க வேண்டிய வைராக்கியம் அவ்வளவு சிறுமியா திருத்த போதும். இறந்தவரை எடுத்திடுவோர் அற்றுகின்றீர் உலகி இரவாத பெருவரம் நடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் தம்மதமோடு மக்கு மறந்தும் இதை நினைக்கில் மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுமோ கண்டி திறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவித்திடுதான் தெரிந்து பிறந்த பிறப்பில் தானே நித்தியமை வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் முற்றிடலாம் விரைந்தே. இறந்தவரை எடுத்துடும் போது மட்டும் நீங்க பயப்படுறீங்க, அழறீங்க, எல்லாம் பண்றீங்களே, அந்த மரணம் நாளைக்கு நமக்கு வரும்னு எப்படி மறந்து போச்சு உங்களுக்கு? பிணி மூப்புல உங்களுக்கு சம்மதமா? சன்மார்க்கத்துக்கு வாங்க. சிறந்த சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவித்திடும் தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பில் இந்த பிறவியிலேயே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் முற்றிடலாம் வாங்கன்னு கூப்பிடுறார். இதை விட இரக்கமா என்னங்க எடுத்து சொல்ல முடியும் ஒருத்தரால? சன்மார்க்கம் ஒண்ணுதான் இதை எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றும், நம்மளை சேர்க்கும், நம்மளை இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இப்போ இவ்வளவு சொன்னோம், ஐயோ மரணம் வந்துடும் மரணம் வந்துடும் மரணம் வந்துடும், இந்த மாதிரி இவ்வளோ பயமுறுத்தி விட்டுச்சு. ஒழுங்கா சாப்பிடு, பக்தி பண்ணு, அத்தை பண்ணு, இத்த பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு அச்சம், பயம், துயர், ஏக்கம் ஒண்ணு மனசுக்குள்ள வருது இல்லையா? வரணும். வந்தாதான் அந்த மரணம் பத்தின பயம் வந்தாதான் சன்மார்க்கத்துக்குள்ள மரணத்தை எப்படி தவிர்க்கலாம், எப்படி போஸ்ட்பான் பண்ணலாம். முதல்ல போஸ்ட்பான் பண்ணணும், தள்ளி போடணும் மரணத்தை, அப்புறம்தான் ஜெயிக்கணும். அது அந்த வித்தை என்னங்கிறது சன்மார்க்கத்துக்கு உள்ள வந்தாதான் தெரியும். அதுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? வள்ளல் பெருமான் கிட்ட வந்தா நமக்கு அந்த பயம், அச்சம் எல்லாம் போயிடுமா. அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே, வள்ளல் பெருமான் பாடம் தான், அருப்பா பாடம் தான். வஞ்சமில்லாதா வருந்திடில்ல போதே அஞ்சலென்பார் இதோ அம்பலத்திருக்கின்றார். வள்ளல் பெருமான் சொல்ற அம்பலத்துல இருக்கிறவர் அடுத்திருந்தோர் ஆண்டவர். இப்ப நாம வள்ளல் பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறதுனால நம்மளுடைய அம்பலத்தில் இருப்பவர் வள்ளல் பெருமான். மண்ணில் நம்மை ஆண்ட வள்ளலார் நம்முடை அண்ணலிதோ திரு அம்பலத்திருக்கின்றார். அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே. சரி, பயப்பட வேணாம்னு சொல்லிட்டீங்க, பயப்படல. இன்னும் என்ன நம்பிக்கை வரணும்? இன்னும் நம்பிக்கை. பெருமான் பாடல்கள் ஒன்னொன்னு அற்புதம், அவ்வளவு நம்பிக்கை தருது. கைவிட மாட்டான் என்று தங்கே, இறைவன் கைவிட மாட்டான் அஷூரன்ஸ் வள்ளல் பெருமான் தர. கைவிட மாட்டான் என்று தங்கே கனக சபையான் என்று தங்கே. கனக சபையான் பெருமான் சொல்றது அற்புதம் ஜோதி ஆண்டவர். ஆனா நம்ம எல்லாம் வள்ளல் பெருமானையே தெய்வமா வணங்கிட்டு இருக்கும் போது கைவிட மாட்டார் என்று தங்கே கடவுளவரே என்று தங்கே இன்னல்லாருப்பார் என்று தங்கே கருணாநிதியர் என்று தங்கே எல்லாம் செய்வல்லார் என்று தங்கே எல்லாருக்கும் நல்லார் என்று தங்கே. வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் நல்லவர். அவர் சொல்ற பாடல்ல சொல்ற மாதிரி கல்லார்க்கும் கற்றவர்க்கும் காணார்க்கும் கண்டவர்க்கும் வல்லார்க்கும் மாட்டார்க்கும் நல்லார்க்கும் கொல்லார்க்கும் எல்லாருக்கும் வள்ளல் பெருமான் நல்லவர். அவர் சொற்படி நடப்போம், பெருமான் சொன்ன வழி கேட்போம், அருட்பா படிப்போம், சிந்தனை செய்வோம், ஜீவகாருண்யம் செய்வோம்,
இன்னும் பெருமான் சொல்கள் என்னென்ன இருக்கும். நான் சொன்னது கொஞ்சம் தான், 1 மணி நேரத்துல. அருட்பா புத்தகத்தை எடுத்து படிங்க, பாடல்கள் படிங்க, உரைநடை படிங்க, நீங்களே நிறைய கத்து தெரிஞ்சுக்கோங்க. பெருமான் வழி நடந்து பெருமான் சொல் கேட்டு நாமும் பேரின்ப சித்தி பெருவாழ்வு அடைய முயற்சிப்போம். மரணமில்லா பெருவாழ்வை அடைய முயற்சிப்போம். நன்றி, வந்தனம். ஸ்ரீராமலிங்கருக்கு ஜெயமங்கலம், எங்கள் ஸ்ரீராமலிங்கருக்கு சுபமங்கலம். மருதூர் மைந்தனுக்கு சின்னம்மை செல்வனுக்கு. வள்ளல் பெருமான் வரலாறு தெரியாதவங்க இந்த பாட்டை தெரிஞ்சுக்கிட்டாலே, இந்த மங்களம் பாட்டை தெரிஞ்சாலே ஓரளவு வரலாறு வந்துடும். மருதூர் மைந்தன் சின்னம்மை செல்வன். மருதூர் மைந்தனுக்கு சின்னம்மை செல்வனுக்கு வடலூர் வள்ளலுக்கு மரணத்தை வென்றவர்க்கு ஸ்ரீராமலிங்கருக்கு ஜெயமங்கலம், எங்கள் ஸ்ரீராமலிங்கருக்கு சுபமங்கலம். நீரில் விளக்கெரித்தவர்க்கு சங்கம் அமைத்தவர்க்கு அருப்பா தந்தவர்க்கு அன்னம் பாலிக்கின்றவர்க்கு ஞான சபை தந்தவர்க்கு சேவை கண்டவர்க்கு காருண்யம் மாணவர்க்கு இது அருட்பிரகாசருக்கு ஸ்ரீராமலிங்கருக்கு ஜெயமங்கலம், எங்கள் ராமலிங்க சுவாமிக்கு சுபமங்கலம். சுபமங்கலம் சுபமங்கலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலாதிய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். நன்றி, வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆண்மனைய ஒரே படுரிமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, யாவருக்கும் பணிவான வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விருங்கம்பாக்கம் ஆழ்வார் திருநகர் மூப்பா ஐயா அவர்கள் மகள் ரேணுகா சிவபிரகாசம் அவர்கள் வள்ளலாரின் வாழ்க்கை வரலாறு, வள்ளலாரின் பெருநெறி, வள்ளலாரின் சுத்த பிரணவ ஞானயோக நிலை இந்த பாடல்களிலே பாடி நம்மளை மகிழ்வித்தார்கள். இதை இந்த பாடலிலே அருட்பா அழகாக அமைந்துள்ளது. சிறப்பு பாடல்கள். இதை வள்ளல் பெருமானே அவர்களுடன் கலந்து நமக்கு அருளியுள்ளார். இப்பொழுது நமது சங்கத்தின் சார்பாக ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை ரேணுகா சிவபிரகாசம் அவர்களுக்கு விஜயகிருஷ்ணன் ஐயா, சகோதரி வள்ளியம்மை, வரலட்சுமி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போட்டுவார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் சிவபிரகாசம் ஐயா அவர்களுக்கு பாரதிபுரம் கர்நாடக சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்நாள் அடைவர் வல்லமையூரார் நன்மனை மக்கள் பொன்பூநாள் இடம் புகழ் போகம் பெறுவர் பின் புண்மை ஒன்றும் காணார் இந்நாமம் கருதுகின்றோம் ஒற்றி கண்முதல்பால் மாணார்வ முற்றமையிலே திரு அருட்பிரகாசமே
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கற்பதென்றும் ஆகாத கல்வி என்று கல்வி கொண்டு உன் அற்புத சிற்பம் பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே, அன்பு வைத்தேன் ஐயாவே. இதனைகள் நீக்கி நமக்கு இவ்வளிக்கும் என்று மன்றில் ஆகும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே, ஆசை வைத்தேன் ஐயாவே. நானந்தமைதான் நலம் பெறவே என் நீதி வந்து ஆனந்த நாடகத்துக்கு அன்பு வைத்தேன் ஐயாவே, அன்பு வைத்தேன் ஐயாவே. மகளவை சாகா வரம்பொழுக்கும் என்றும் அன்றில் ஆடலடி பொம்மலக்கே அன்பு வைத்தேன் ஐயாவே, அன்பு வைத்தேன் ஐயாவே. புறவே பொன்றாய் புரளிக்கும் என்றும் அன்றில் அற்புத புத்தேவதிக்கே அன்பு வைத்தேன் ஐயாவே, அன்பு வைத்தேன் ஐயாவே. ஜீவனாமைகள் பூமிக்கே ஞானமணி மன்றிடத்தே நன்பு வைத்தேன் ஐயாவே, அன்பு வைத்தேன் ஐயாவே. ஒருமை பொன்மதியே உருகின்றேன் உன்னையன்றி அதுமையும் வேதேன் அன்புடைய ஐயாவே, அன்புடைய ஐயாவே. பூஜை செய்து பெற்ற புன்றன் பொன்னடினே நன்றி அயல் அதை ஒன்றும் இல்லை எனக்கு அன்புடைய ஐயாவே, அன்புடைய ஐயாவே. இசையின் மேலன்றி எனக்கு எல்லளவும் வேறு ஒன்றில் இசையிலே நாளை என் அருமை ஐயாவே, என் அருமை ஐயாவே. எப்படி உள்ளம் திருகின்றதென்னளவில் அப்படி செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே, அன்புடைய ஐயாவே. எவ்வண்ணம் நின் கருத்து என்னளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே, அன்புடைய ஐயாவே. வேசுரு நின்னருளாம் நல்லமுகம் கொள்ள உள்ளே ஆசை பொங்குகின்றதெனக்கு அன்புடைய ஐயாவே, அன்புடைய ஐயாவே. மாசரு பொன்னருளாம் மாமணி பெற்றாட உள்ளே ஆசை பொங்குகின்றதெனக்கு அன்புடைய ஐயாவே, அன்புடைய ஐயாவே. நாகதிலாருளாம் ஞானமருந்தும் உள்ளே ஆசை பொங்குகின்றதெனக்கு அன்புடைய ஐயாவே, அன்புடைய ஐயாவே. கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு உன் அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே, அன்பு வைத்தேன் ஐயாவே. திருவள்ளுவர் பிரகாச வளர்ந்தருமான் திவ்ய திருவடிகளே அபயம் அபயம் அபயம். வந்தருள் புரிக
விரைந்து இது தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவை ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சற்குருவே தந்தருள் புரிய பரமெல்லாம் வல்ல அடியருள் ஜோதியை எனது சிந்தையில் புறப்பித்து என்னோடும் நீ கலந்தே செய்தித்து அருக செய்வகையே செய்தித்து அருள்க திருவள்ளுவர் பிரகாசவதன் பெருமான் திவ்ய திருவடிகளில் அவையம் அவையம் அவையம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரு கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாரும் சொல்லுங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரு கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரு கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 ஜோயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீர் பாலனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா குற்றம் புரிதல் எங்களுக்கு இயல்பே குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம் பலவாய் சிறியே சிறும் முகமன்னியாதுளது கற்றம் கணியே சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருள் ஜோதி ஈக தருணம் இதுவாமே அருள் ஜோதி யானேன் என்று அறையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு மருட்சார்பு தீர்த்தேன் என்று மருட்சார்பு தீர்த்தேன் என்று அறையப்பா முரசு மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு நிதியே என்னுள்ள நிறைவே பொதிவில் நிறைந்த சிவமணியே அருட்பெரும் ஜோதியனே அம்பலம் விளங்கும் கதியே
என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுத மலையே பேரருள்